ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஸ்டாகிராமில் அதாவது ஒரு ஃபோனில் ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் ஐடிகளை நீங்கள் எத்தனை இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம், அது எப்படி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு சில பேர் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தான் வச்சுருப்பீங்க. ஆனால் 2வது 3வது 4வதுல எப்படி ஆட் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே நான் உங்கள் ஐடி நேம் வரும். அது பக்கத்தால் ஒரு ஏரோ மார்க் கீழே போட்டால் இருக்குது. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோன்னே கீழே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா ஒன்று மட்டும்தான் வரும். எங்கிட்ட 3 அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது. இப்போ 4வது ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் 2வதுனா எத்தனையாவது ஆட் பண்ணாலும் கீழே ஆட் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல்ரெடி எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் போட்டு லாகின் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சப்போஸ் இல்லை எங்கிட்ட புதுசாக தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு புதுசாகவே கிரியேட் பண்ணி காட்டுறேன். எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது கூட நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ புதுசாக ஆட் பண்ணுறதுனால கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம எப்படி லாகின் பண்ணமோ அதே போல் ஒரு புது அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம யூசர் நேம் கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், ராஜான்னு கொடுத்துக்கிறேன் வைங்களேன். இப்போ கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி 1000 பேர் இருக்குது எப்படினாலுமே. அதே போல் தாங்க இப்போ ஏதாவது ஐடி சூஸ் பண்ண சொல்லுது. ஒரு ஐடி நேம் யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதா. செலக்ட் பண்ணி போட்டு கீழே நெக்ஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்து உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்குது. ஆமாங்க, உங்கள் பாஸ்வேர்டு என்னமோ அதை நீங்கள் கொடுத்துங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துங்க. சப்போஸ் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு வைக்கனாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எனக்கு வந்து நான் தனியாக வச்சுக்கலாம் தான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்துல பாருங்கள், புதுசாக ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறீங்களா இல்லை அதுலேயே வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மெயிலே வச்சுக்கிறீங்க கேட்குறாங்க. நான் புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொன்றா வச்சுக்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி எதுவான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது லாகின் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, நான் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோனு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மெயிலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இல்லை ஆல்ரெடி வச்ச ஃபோன் நம்பரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சஜெக்ஷன் அதாவது ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா அப்படின்னு எடுக்கிறாங்க. நீங்கள் ஸ்கிப் கொடுத்தாலும் சரி, ஓகே கொடுத்தாலும் சரிங்க. அது உங்கள் இஷ்டம் தான். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டில் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ண கேட்குது. நீங்கள் கான்டாக்ட் கூட மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க. இதுக்கு நான் ஸ்கிப்பே கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வேணுமா பப்ளிக் அக்கௌண்ட்டானு கேட்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பப்ளிக் அக்கௌண்ட் தான் வேணும். எல்லாத்துக்கும் கான்ட்ராப்பில் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட் வேணும். இல்லை ப்ரைவேட்டாக மட்டும் வச்சுக்கோன்னா நீங்கள் ப்ரைவேட் கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் தேவையாக வச்சிருக்கேன். அதனால கீழே பப்ளிக் அப்படிங்கிறீங்களா, அந்த பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறீங்களா, நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நான் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறான்னு கேட்குது. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா எம்டி வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ ஸ்கிப் கொடுத்துக்கிறேன் நான். அடுத்து ஃப்ரெண்டில் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குது. நீங்கள் ஃபாலோ கொடுக்கறனா எல்லாத்துக்கும் ஃபாலோ கொடுத்துக்கலாம். இல்லை மேலே ஒரு டிக் இருக்குது, டிக் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, எங்கிட்ட ஆல்ரெடி 3 அக்கௌண்ட் இருந்துச்சு. இப்போ 4வது ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் இது மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்தால் 2வது 3வது 4வது 5வது எண்ணற்ற கணக்கு அக்கௌண்ட்டுகளை இந்த வேலை தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எனக்கு 4 அக்கௌண்ட் ஆகிடுச்சு. அப்படியே 3 இருந்துச்சு, இப்போ 4 ஆகிடுச்சு. அடுத்து 5வதாக வேணாலும் நான் ஆட் அக்கௌண்ட் கொடுத்து ஆட் பண்ண முடியும். நீங்களும் இந்த வேலை தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணோன்னா இந்த வேலை தான் ஆட் பண்ண முடியுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.